இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது கோழி அவரைன்னு சொல்லுவாங்களா, அந்த அவரையை தான் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அடிகனமான ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து மரச்செக்கெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எப்போயுமே மரச்செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடலப்பருப்பு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலப்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுக்கலாம். எப்பயுமே காரக்குழம்புக்காக இருக்கட்டும், ஒரு பருசமாக இருக்கும், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3 தக்காளி பார்த்திங்கன்னா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு தக்காளியினுடைய ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சுருள வதக்கி விடுங்க. தக்காளி எந்த அளவுக்கு ஜூஸ் வெளியே வருதோ அந்தளவுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் போட்டுட்டு தக்காளி ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. ஜூஸ்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோழி அவரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த அவரையை வந்து நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக. நீங்களும் இதே மாதிரி கழுவி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடைய நல்லா வதக்கி விடுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ப்ளைன் மிளகாத்தூளோ தனியாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். ஓகேங்களா? நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த குழம்பு மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு காயை நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மசாலோட காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம். காய் வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுக்குவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து காயை வேக வச்சு எடுக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தணலை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மசாலா போடும்போது மட்டும் எப்போயுமே தணலை வந்து ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா தீஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 5-6 10 தேங்காய், அதில் மிளகு சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டு அப்புறம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். காய் வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காயெலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்துச்சு, வாசமாக கமகமன் இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அதையும் கலந்துக்கோங்க. பாருங்கள், அட்டகாசமான ஒரு கோழி அவரை குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி அருமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுடு சாதம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சைட் டிஷ் ஆயிரும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது மரச்செக்கெண்ணெய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மரச்செக்கெண்ணில் தேங்காய் எண்ணெய் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்க, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, முட்டை வந்து ஒரு 3 முட்டை பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் தான் இது, நம்ம வீட்டில் இருக்குது. இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் கலக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, அதை ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணவே போதும், தீயாமல் இருக்கும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது முட்டை வந்து வறுக்கிறது நல்லாயிருக்கும். இது வந்து தனி வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள். இது தக்காளி சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அது தயிர் சாதத்துக்கு சூப்பர் ஆப்டாக இருக்கும் இந்த முட்டை வறுவல் பார்த்திங்கன்னா. லைட்டாக பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா மசாலா ஐட்டம்லாம் தீஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் உங்களுக்கு அந்த முட்டையில் பிடிச்சி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா முட்டையை போட்டு கலக்கணும்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள், சுற்றி விடுங்க. மசாலாலாம் ஏறுற அளவுக்கு நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன கரண்டி போட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 சைடும் உங்களுக்கு வந்து மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வறுவல் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாம்பார் சாதத்து கூட இந்த முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த முட்டை வறுவலோட டீட்டெயில்ஸ் ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். அதேமாதிரி கோழியை வர குழம்பு எப்படி தனியாக செய்து அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்றது ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சிம்பிளான சமையல் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு முட்டை வறுவல். இன்றைக்கி என்ன செஞ்சு வச்சுருக்கோம் சாப்பாடுன்னு பார்ப்பா. குக்கரில் சாப்பாடு நல்லா உதிரி பண்ணிக்கோங்க. எப்போயுமே இப்படி கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும், ப்ளஸ் ஒட்டிக்கும், கேக் மாதிரி ஆகிடும். உதிரி பண்ணிக்கோங்க. எப்போவுமே உதிரி பண்ணிவிட்டு குக்கர் மூடி வைக்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோழி அவரை சாம்பார், அதுக்கப்புறம் முட்டை வறுவல். பாருங்கள், சாம்பார் நல்லா திக்காக இருக்குது. போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டா கூட நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். முட்டை வறுவல் வச்சு இந்த கோழி ஒரு சாப்பாட்டில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே.